18 சித்தர்னாலே எல்லாருக்குமே தெரியும். மிகவும் சிறந்தவர்கள். அந்த 18 சித்தர்கள்ல ஒரு சித்தர் தான் இடைக்காடர். இடைக்காடர் பற்றி அவருடைய சரிதங்களும், அவருடைய சிறப்புகளையும் பற்றி இன்னைக்கு நாம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். இடைக்காடர் திருவண்ணாமலையிலிருந்து சில மைல் தூரம் தாண்டி இடையன் திட்டு அப்படின்ற கூடிய ஒரு ஊர்ல தான் அவர் வாழ்ந்தார். அந்த இடையன் திட்டுன்னு கூடிய ஒரு பகுதியில இடையன் மேடுன்னு இருக்கும். அந்த இடையன் மேடுல தினமும் இவர் ஆடு மேய்ப்பார். ஏன்னா அந்த அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே இடையர்கள் என்ற கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள். தினமுமே போயிட்டு அவர் ஆடுகளை மேய்ப்பார். ஆனா அவருடைய மனமானது எப்பயுமே இறைவனை நோக்கி தான் இருக்கும். ஆடை மேய்ப்பாரு. ஒரு கோலை ஒண்ணு ஊனின்னு மண்ணுல ஊன்னபடி ஒரு கோலை ஊனிக்கிட்டு இவருடைய சிந்தையானது எப்பயுமே பிரம்மத்தை நோக்கியே இருக்கும். மனம் மட்டும் பிரம்மத்தை நோக்கி இருக்கும். செயல் மட்டும் உலக வாழ்க்கையை போல இருக்கும். ஆடு மேய்த்துட்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கை போல வாழ்வாரு. இப்படி ஒரு தினமுமே அவருடைய அன்பானது அதிகரிக்க அதிகரிக்க எந்நேரமும் சிவ சிந்தனையிலேயே இருப்பாரு. அப்படி நோக்கி பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, எப்பயுமே சித்தர்கள் எல்லாமே முக்தி நிலை அடைந்த பிறகு சர்வத்தையும் அவங்களால பார்க்க முடிய தன்மை கிடைக்குது. அவங்க மேல் உலகத்துல உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது இவருடைய நினைப்பானது மேல தெரியுது. போகர் என்னக்கூடிய சித்தருக்கு. போகர் மேல இருந்து பார்க்குறாரு. இவருடைய அன்பனுடைய பிரதிபலிப்பை அவர் தினமும் காண்றாரு. இந்த மாரி அன்பா இருக்கிறாருன்றத பார்க்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு நாள் இவருக்கு இறங்கி உபதேசம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மேல இருந்து போகர் கீழே இறங்கி இவருக்கு காட்சி கொடுத்து இவருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறாரு. ஞானத்தை, சோதிடம் சோதிடம் கற்றுக் கொடுக்கிறாரு, மருத்துவம் கற்றுக் கொடுக்கிறாரு, விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரு. என்னென்ன தேவையோ சகலத்தையும் கற்றுக் கொடுத்துட்றாரு. கொஞ்ச காலங்களை கற்றுக் கொடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. இதே போல இவரும் பழையபடி இப்படி ஆடு மேய்கிறாரு. சிந்தனை மட்டும் பிரம்மத்தை நோக்கி இப்படியே இருக்கு. இப்படியே தொடருது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னா, மிகவும் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பஞ்சமாக பொழுது, பஞ்சநிலை வரப்பொழுது ஒரு 12 ஆண்டுகளுக்கு மிகவும் வறண்ட பூமியா மாறப்போகுது. பாலைவனம் போல மாறப்போகுது. மழை வராம நிக்க போகுதுன்னு இவருக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா முன்னாடியே வரக்கூடியது எல்லாத்தையும் தான் இவர் கற்றுக் கொடுத்துட்டாருல குருநாதர்ன்ற கூடியவர். அப்ப இவருக்கு எல்லாமே தெரிஞ்ச வாசி என்ன பண்றாரு, இது எப்படியாவது நாம முன்னாடியே தயாராகிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இவர் மக்கள்கிட்ட சொன்னாலும் யாருமே நம்ப போறது இல்ல. ஆடு மேய்க்கிறவனு போய் என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம எப்பயுமே ஒரு பெரிதா நினைச்சுக்க மாட்டல. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மக்கள். அப்ப இவர் என்ன செய்யறாரு,